இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி. சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி வந்து செக்ஷன் 2/20 வந்து கம்பெனி ஆக்ட் 2013 வந்து டிஃபைன் பண்ணுது. ஃபஸ்ட்டு செப்பரேட் லீகல் என்டிட்டி. செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னா ஒரு செப்பரேட் லீகல் பர்சன்றாங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா கம்பெனின்றது வந்து ஒரு ஓன் பர்சன். அது வந்து நம்ம நேச்சுரல் பர்சனோட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனின்றது வந்து அதோட பேரில் வந்து ஓன் நேமில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை பை பண்ணலாம், கான்ட்ராக்ட் வந்து மேக் பண்ணலாம், ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம், கம்பெனி மேலேயும் நம்ம ஒரு கேஸ் போடலான்றாங்க. இதை வந்து சாலமன் விசஸ் சாலமன் கேஸில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பெர்பெக்சுவல் சக்சஷன். இந்த பெர்பெக்சுவல் சக்சஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கம்பெனி வந்து நெவர் டைன்னு சொல்கிறாங்க. அதில் இருக்க மெம்பர்ஸ் வந்து டை ஆனாலும் லீவ் ஆனாலும் கம்பெனி வந்து ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்பெனி வந்து ஊண்டப் ஆகும்போது மட்டும்தான் வந்து கம்பெனி வந்து டிசால்வ் ஆகுன்றாங்க. அதாவது அங்கே உள்ள பர்சன் எல்லாமே இறந்தாலுமே கம்பெனி ரன் ஆகும். கம்பெனி வந்து வாலண்டரியாவோ இல்லை ட்ரிபியூனல் மூலமாக க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து டிசால்வ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, லிமிட்டட் லயபிலிட்டி. லிமிட்டட் லயபிலிட்டினா கம்பெனி வந்து அந்த மெம்பர்ஸோட ஷேர்ஸுக்கு வந்து லயபிள், வேறு பர்சனல் விஷயத்துக்கு வெளியே உள்ளதுக்குலாம் வந்து லயபிள் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை வந்து ஆஷ்பரி ரயில்வே கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. செப்பரேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னா கம்பெனி தன்னோட ஓன் பேரில் வந்து ப்ராப்பர்ட்டியை பை பண்ணலாம், அதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து உரிமை கொண்டாட முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் காமன் சீல். காமன் சீல்ன்றது நமக்கு எப்படி ஒரு ஐடென்டிட்டி நம்ம சிக்னேச்சர்ன்ற மாதிரி அதுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து காமன் சீல்ன்றது இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2015 அமெண்ட்மெண்ட்டில் வந்து அந்த காமன் சீல் வந்து ஒரு ஆப்ஷனல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஆஃப் ஷேர். ட்ரான்ஸ்ஃபரபிள் ஷேர் வந்து ஒரு பப்ளிக் கம்பெனி வந்து ஃப்ரீயாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன். கம்பெனின்றது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன்றாங்க. அதை வந்து கிரியேட் பண்ணதானா லா தான் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செப்பரேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஓனர்ஷிப். ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஓனராக இருக்கலாம், ஆனால் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர் தான். அவங்களுக்கு டியூட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்லாம் இருக்குன்றாங்க. அப்புறம் கெப்பாசிட்டி டு ஷூட் அண்ட் பி ஷூட். இது வந்து கம்பெனின்றது ஓன் பேரில் எந்த ஒரு கேஸையும் ஃபைல் பண்ணலாம், கம்பெனி மேலேயும் வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ரிஜிஸ்டர்ட் என்டிட்டி. அது கம்பெனின்றது வந்து கண்டிப்பாக வந்து ஆர்ஓசியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே வியூவர்ஸ், இனிமேல் டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லாங் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.